இங்க வா என்கிட்ட, உன் தலையிலேயே 2 போடுறேன். இவ்வளவு நேரம் சட்டையை மாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு உன் மாமாவும் அத்தையும் வந்தோடனே அங்க சேர்ந்துக்கிட்டியா நீ? கண்டிப்பா அடிதான் வாங்க போற ரோஷன் என்கிட்ட நீ. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? பாருமா, அவனை கெடுக்கிறதே இவன் தான். ஏன்டி இவ்வளவு நேரம் என் கூட சண்டைக்கு நின்றுட்டு இருந்தா? அவன் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீன்னு சொல்லி இப்ப அவனை சொல்றியா நீ? ஆமா, பிள்ளை எதையாச்சும் சொல்றதே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆளையும் மூஞ்சியம் பாரு. கிளம்பிட்டியா? அதே ஆரம்பிச்சலா? ஆமா, கிளம்பியாச்சு. அப்புறம் இந்த பாட்டி அந்த பாட்டி எல்லாருமே ரெட் கலர், அம்மா மட்டும்தான் வேற கலர். அம்மா சீ சீ பேட். என்ன மாமா? டேய் குட்டியா, இங்க வாயேன், மண்டைய உடைச்சிடுறேன். ஆளப்பறேன் குட்டிக்காண்டு சைஸ் இருந்துகிட்டு எப்படி எல்லாம் பேசுதுன்னு. பேடா நானே? இங்க வா. ஆமாடி செல்லம், நீ சொல்ற மாதிரி அம்மா பேடு. என்ன நம்ம கூட சேர்ந்த மாதிரி ட்ரெஸ் போடல, அதனால அம்மா பேடு. ஆமா மாமா, அம்மா பேட் பேட் தான். பாப்பாவை எப்பவுமே திட்டிட்டே இருக்குமா. இப்போ ஒருத்தன் அடி வாங்க போறான். இழுத்து இழுத்து பேசிக்கிட்டு மண்டையில கொட்டு வாங்கிட்டு போவான். இங்க வாயே நீ, இங்க வான்னு சொன்னேன். மாமா இருக்கு எனக்கு. ஆமா, உன் மாமா பெரிய ஆளு. உன் மாமா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா ஒண்ணும் பண்ண முடியாதா? உன் மாமாக்கும் 2 அடி விழும், உனக்கும் 2 அடி சேர்த்து விழும். ஆளை பாரு ஆளை. இங்க வாயே நீ குட்ட பேலே. உன்ன ஏய், என்ன நான் இருக்கும் போது அடிக்க வர? கொன்னுருவன் பத்துக்கோ, அப்படியே ஓடிடு. பாருமா, இவனாலதான் அவன் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான். இவன் பண்றதான் அப்படி அப்படியே பார்த்து பண்றான். ஒரு விஷயம் கூட நல்ல விஷயமே சொல்லி தர மாட்டேங்கிறான். எல்லாமே கெட்ட விஷயம் தான் சொல்லி தரான். கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் நீ ஏன் கேக்குறியா? சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்க. ஆமா பாடி, உனக்கு வேற வேலை இல்ல. எப்ப பாரு இவனுங்க கூட சண்டை போடுறதுதான் வேலை. முன்னாடி இவன் கூட மட்டும் சண்டை போடுவேன், இப்ப ரோசன் கூட சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நீ சின்ன பிள்ளையா? ஆமா, எப்பவுமே என்ன மட்டும் சொல்லி. சரி சரி, ஏன் சண்டை போடுறீங்க? அம்மா சண்டை எல்லாம் போடலமா, சும்மா இவங்க எப்பவுமே இப்படிதான் ஜாலியா விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. சரி நேரமாச்சி, கோயிலுக்கு போவோமா? அம்மா பூ மாதிரி கூப்பிட போலியா? பூ மாதிரி? ஆமா, நீ வரேன்னு சொல்லிதான் அங்க இவ்வளவு நேரம் நின்னுகிட்டு இருப்பா. அவெல்லாம் அப்பவுமே கோயிலுக்கு போயிருப்பா. நான் இருக்கும் போது என் கூட தானே போவா. இந்த வருஷமா நான் இருக்கல, அப்புறம் என்ன? தெரியலடி, வேணும்னா வா. அங்கதானே பிரியாவும் முத்து மாதிரி இருக்காங்க, அவங்க வேணா அப்படியே கூட்டிட்டு போவோம். அவங்க வீட்டுக்கு வேணா போவோமா? சரி. சரி வாங்க போவோம். மழை பையெல்லாம் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா? ஆமா, பின் தூக்கிட்டு போகாம நீ வரேன்னு சொல்லி இன்னுமா வச்சுக்கிட்டு இருப்பாங்க? நேரம் என்ன ஆகுது? நீங்க ஒரு சேலை கட்டுறதுக்கு இவ்வளவு நேரம் வைக்கிறீங்க. இருக்கட்டும்மா, பிள்ளைங்க என்னைக்கோ ஒரு நாள் தான் நல்லா ஆசைப்பட்ட மாதிரி கட்டுதுங்க. இதுல என்ன இருக்கு? வாங்க, சாமியை தானே பார்க்க போறோம். சரிம்மா. எல்லாம் ஓகே, பட் ஆனா கீழே தான் பிடிச்சு விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளே உட்காந்து சரி பண்ணுவோமா? உட்கார முடியல. அம்மா, ஐயோ. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? குனிஞ்சி எக்ஸசைஸா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓய் மேடம், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? எக்ஸசைஸா பண்ணிக்கிட்டு இருக்க? எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஆமா, நீங்க பண்ண வேலைக்கு தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். குனிய கூட முடியல என்னால. எல்லாம் நீங்க தான் காரணம். என்னடி குனிய முடியல? அதுக்கும் நான் காரணமா? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா, ரொம்ப தான் பண்றாங்க. கீழே பாருங்க சேலை எப்படி இருக்குன்னு சொல்லி. சேலை நல்லாதான் இருக்கு. ஏதாச்சும் கீழே போட்டுட்டே என்ன பின்ன எதனா இருக்குதா? அந்த சைடு இருக்கா? எடுத்து தரவா? உங்களை கொன்னுருவேன். ஆமா, நானும் சேலை ஒழுங்கா கட்ட முடியலையேன்னு சொல்லிட்டு வருத்தத்துல இருக்கேன். போங்க. ஏன் இப்படி கவலைப்படுற? மாமா எதுக்கு இருக்கேன்? கூப்பிட்டா வந்து சேலை கட்டி விட போறேன். இது ஒரு விஷயமா? சேலை எல்லாம் ஒண்ணும் கட்டி விட வேண்டாம். ஆமா, நம்ம ஒன்னும் நான் தனியாலாம் இல்ல, உங்க வீட்டுல இருக்கோம். உங்க அம்மா பாத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு மொத்தம் சொல்லி முடிஞ்சிச்சு. எங்க அம்மா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்ப என்ன, இந்த சாரி தானே அட்ஜஸ்ட் பண்ணணும், நான் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன் போதுமா? அதுக்கு போயிட்டு இவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சிரிச்சதானே என் செல்ல குட்டி மிஞ்சு அழகா இருக்கும். சிரிச்சு நெத்தியில பொட்டு வச்சு பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும். இப்படி உம்மன்னு இருந்தா சொல்லு. அட போங்க, சிரிப்பு மட்டும்தான் ஒரு கேடு. ஆமா, ஏன் நீ இவ்வளவு சலிச்சுக்கிறேன்? பின்ன என்ன, ஏற்கனவே ஒரு சேலை கொடுத்தாங்க, அதுக்கு பிளவுஸ் நல்லா இல்ல, இது உனக்கு நல்லாவே இல்ல, ரொம்ப டைட்டா இருக்கு, இதை போடாதன்னு சொல்லிட்டு அந்த சேலையை வாங்கிட்டு மறுபடியும் இந்த சேலையை கட்ட சொல்லி இதை கொடுத்துட்டு போறாங்க. நான் எப்படியே கட்ட முடியும்? எவ்வளவு டயர்டா இருக்கு தெரியுமா? எனக்கு இப்பவுமே ஒரு மாதிரி படபடன்னு வருது. நான் படுத்து தூங்க போறேன். நான் ஒண்ணும் வரல, போங்க நீங்க போய் சொல்லுங்க. லூசி, இவ்வளவு தூரம் வந்து கிளம்பி ரெடி ஆயிட்டு இப்ப போய் வரலன்னு சொன்னா எப்படி? பாதி தூரம் வா, அதுக்கப்புறம் நானே வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுறேன். சரியா? போங்க. என் செல்லல, என் செல்ல கொண்டாட்டில. இதே மாதிரி எதையாச்சும் சொல்லி சொல்லிதான் ஏமாத்துறீங்களே நீங்க. நான்லாம் வரல. எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு தெரியுமா? சரி சரி, அப்ப படுத்துக்கிறியா? வேண்டாம், நானும் வரேன். என்னடி பிரச்சனை உனக்கு? மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க.
வரக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா வரலன்னா உங்க அம்மா அதுக்கும் ஏதாச்சும் சொல்லுவாங்க. அதான் நான் கொஞ்ச தூரம் உங்க நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா பாதி தூரத்துல இருந்து வந்துடுறேன். அதுவும் இல்லாம ரகு ரேஷ்மா எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அப்ப கூட நீ ஏன் கூட வரணும்னு ஆசைப்படல அப்படிதானே? அப்படின்னு இல்லங்க, நீங்களும் இருக்கீங்க அவங்களும் இருக்காங்கல்ல. நீங்க உங்க அம்மா இருந்தா என்ன கண்டுக்க கூட மாட்டீங்க. உங்க அம்மா இல்லைனாதான் ரொம்ப பாசம் வழியும். ஆனா அவங்க எல்லாம் இல்ல, என்கிட்ட எப்பவும் போல ஜாலியா பேசுவாங்க. அவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல எனக்கு ஜாலியா தான் இருக்கும். சரிங்க மேடம், அப்போ நீங்க அவங்க கூட இருந்துக்கோங்க சரிங்களா? ஏங்க சரிங்க, நேரமாச்சு. ஏற்கனவே அம்மா கீழே இருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சேலை சரி பண்றேன், அப்படியே கிளம்புவோம். நீங்க இந்த சட்டையா போட போறீங்க? ஏன் லூசி, இந்த சட்டைக்கு என்ன? உங்களுக்கு வேட்டி சட்டை இருக்கும்ல, அது போடுங்க. நான் சேலை கட்டியிருக்கேன்ல, நீங்க வேட்டி சட்டை போடுங்க. ஏமா இது நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கு, ஆனா வேட்டி சட்டையில இன்னும் நல்லா இருக்கும்ல. அதான் நான் சுடிதார் பட்டா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அப்ப நான் சுடிதார் பட்டா பிடிக்குமா சேலை கட்டினா பிடிக்குமா? ரொம்ப சேலை கட்டினாதான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரிதான் எனக்கும். நீங்க வேட்டி சட்டை கட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதான் பேண்ட் சட்டையில தான் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டே இருக்கேன். கடைசியா நீங்க எப்ப வேட்டி சட்டை போட்டது? கல்யாணத்துக்கு போட்டது. அதுக்கப்புறம் பார்க்கவே செய்யல. போடுங்க. சரி, என் செல்ல முன்னாடி ஆசைப்பட்டு கேட்டுட்டால கண்டிப்பா போடுறேன். இப்ப போயிட்டு உனக்கு முதல்ல சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே, அதுக்கப்புறம் நான் போயிட்டு வேட்டி சட்டை மாத்திட்டு வந்துடுறேன். சரி குட்டி. ஏங்க விடுங்க போதும். இரு லூசே, நல்லா தேய்ச்சி விடுறேன். அப்பதானே நல்லா இருக்கும். அப்புறம் நீ நடக்கும் போது காலை தடிக்கி எங்கேயாச்சும் விழுந்தானே என்ன பண்ண? அதுக்கப்புறம் நான் தானே தூக்கிட்டு போனோம். ஏங்க ஆமா, உனக்கு கண்ணும் தெரியாது. ஏங்க சும்மா சொன்னேன். சரி போதும் விடுங்க. இருமா, இன்னும் கொஞ்சம் தான். அடியில மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டா நின்னுக்கும். நான் தேய்ச்சி விடுறேன். வேண்டாம் விடுங்க, யாராச்சும் பாக்க வராங்க. யார் வருவா நம்ம ரூம்ல? அப்படியே வந்தாலும் ஒண்ணும் இல்ல, என் பொண்டாட்டிக்கு நான் செய்யறேன். ஆமா, உங்க அம்மா வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்க. விடுங்க. ஏன் இப்படி பயப்படுற? விடுங்க. இருங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அட, வராதவங்க எல்லாம் வந்திருக்கீங்களே. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனுக்கு மாமியாரே நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? உங்க பொண்ணுலாம் எப்படிமா இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்காங்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. முத்துமாரி பிரியாலாம் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்பமா வந்தாங்க? இப்பதாம்மா காலையில தான் வந்தாங்க. வந்தது சரி வந்துட்டீங்க, அப்படியே திருவிழாலாம் பாத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்க சொல்லியிருக்கேன். வீட்டுலதான் இருக்காங்க. வாங்க. மைனி பூமாரி எங்க? பூமாரி சத்யா சோனி கூட போயிட்டாலே, அப்பமே கிளம்பிட்டாலே அவ. நீங்க இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? எங்க சொன்னா கேட்டாதானே, அப்பவுமே சொல்லதான் செஞ்சேன் இவகிட்ட. பூமாரி அங்கன போயிருப்பான்னு சொல்லி. பூமாரி வருஷம் வருஷம் என் கூட தான் வருவா, இப்பவுமே என் கூட தான் வருவான்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கா பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு. அட கடவுளே, மாசமா இருக்க பிள்ளை இப்படி ஆசைப்பட்டு வந்து இப்படி ஏமாந்துட்ட. சரி சரி, அவளுக்கு நீங்க வந்தது தெரியாது பத்தியா, அதனாலதான் நைட்டு கொடைக்கு போகும்போது கூட்டிட்டு போ சொல்றேன். சரி அத்தை. அப்ப முத்துமாரி பிரியா இருக்காங்கல்ல, அவங்கள வர சொல்லுங்க. அவங்களும் போயிட்டாங்களா? ஆமா, அவங்க எங்க கிளம்புனாங்க? கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சீமாட்டி ஒருத்தவங்க வீட்டுல இருக்காங்களா, அந்த சீமாட்டியே கிளப்பிக்கிட்டு இருக்கான் அவன். ஆமா, நேரம் என்ன கிளம்ப சொன்னாலே சீக்கிரமா கிளம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடிதான் நீங்க போனீங்க கிளம்பிட்டு வரேன்னு சொல்லி. நீங்களே கிளம்பி வந்துட்டீங்க. மேடம் இன்னும் கிளம்பாம உள்ளதான் இருக்காங்க. மகாராணி. ஏம்மா ஏமா அப்படி சொல்றீங்க? அவ மாசமா இருக்கால, என்னதான் இருந்தாலும் அவளுக்கு கிளம்புறதுக்கு லேட் ஆகும்ல. எங்க வீட்டு பொண்ணு கூட தான் மாசமா இருக்கு, அவ கிளம்பி வரலையா? நைனி, நம்ம வீட்டு பொண்ணு கிளம்பி இருக்கு. நான் இருக்கேன், அனுவோட மாமியார் இருக்காங்க. அதுவும் இல்லாம ரகு தம்பி இருக்காரு. எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு சேலையெல்லாம் பார்த்து எடுத்து கொடுத்து பின்னெல்லாம் குத்தி விட்டோம். ஆனா இங்க அப்படி இல்லல, நீங்க எப்படியே வேலைன்னு சொல்லி மாட்டிக்கிட்டு போயிருப்பீங்க, தோட்டத்துக்கு போயிருப்பீங்க. அவ தானே எடுத்து எல்லாத்தையும் குத்தி இருக்கணும். அதுவும் இல்லாம அனுக்கு இப்பதான் 2.5 மாசமே ஆகுது. 3வது மாசம் கூட இன்னும் பிறக்கல. அவளுக்கு அப்படி இல்லல, 5 மாசம் ஆயிட்டு. வயிறெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். கீழே குனிஞ்சில அவளால பின்ன குத்த முடியாது. அவ கஷ்டத்தையும் யோசிச்சு பாக்கணும்ல. ஆமா ஆமா. அட, பெரிய மனுஷர் வேட்டி சட்டையில தான் வந்திருக்காரு. டேய் குட்டி பையா, வேட்டி சட்டை கட்டுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா நீங்க? சரி சரி, 3 பேரும் ஒரே கலரோ? மைனி, நீங்க சின்ன பொண்ணு எல்லாரும் ஒண்ணு போல தானே சேலை எடுத்தீங்க, என்னாச்சு கட்டுக்கலையா? எங்க அந்த கீதா கிட்ட கொடுத்துட்டு சட்டையை கேட்டு கேட்டு அலைஞ்சதுதான் மிச்சம். தரவே மாட்டுங்க. இப்ப கூட அங்கதான் போயிட்டு வந்தேன். இன்னும் ஊக்கடிக்கலக்கா நீக்கிட்டு இருக்கா. சரி இருக்கிறதே போட்டுக்கிட்டு போவோன்னு சொல்லி வந்துட்டேன். நேரம் மாற அச்சு பத்தியா, அதான் பார்த்தா நீங்களே எதிராப்புல வரீங்க. சரி வாங்க, அப்ப முத்துமாரியும் பிரியாவும் கூப்பிட்டுக்கிட்டு இப்ப போய் சாமி கும்பிட்டுட்டு நைட்டு வேணா அந்த சட்டையை அடிச்சு போட்டுக்கிட்டு வரேன். எப்படியும் நைட்டும் சாமி கும்பிடுவாங்களா? சரி மைனி. ஐயா முத்துமாரி. சொல்லுமா. ஏலே, சீங்க பின்னாடி அத்தை இருக்காங்க, விட்டுங்க. சீங்க எந்தீங்க? என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்க? என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கா? பொண்டாட்டிக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கியோ? ஒரு மரியாதை வாயில நல்ல வார்த்தை வருது. வளர்த்துருக்காங்க பாரு பிள்ளைய வளர்ப்பு.
நல்ல வளர்ப்பு. ஏம்மா என்ன உன் பிரச்சனை? சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்க. ஏன் தான் இங்க வந்தனான்னு இருக்கு. இப்ப என்ன? என் பொண்டாட்டிக்கு தானே நான் பிடிச்சு விட்டேன் சாலிய. இப்ப என்ன? இல்ல என்ன சொல்லு. ஏன் தங்கச்சிக்கு எத்தனை நாள் செஞ்சு விட்டுருக்கேன், அப்பெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியலையோ? ஏலி, அது உன் கூட பிறந்த தங்கச்சி. அதே மாதிரிதாம்மா இவ என்னுடைய பொண்டாட்டி, சரியா? அவ என் கூட பிறந்தவளா இருந்தாலும் இவ என் கூட வாழ போறவ கடைசி வரைக்கும். இன்னொருத்த வீட்டுக்கு போறவளுக்கே நான் அவ்வளவு செய்யும் போது என் கூடயே என் கடைசி காலம் வரைக்கும் என் கூடயே இருக்கிறவளுக்கு நான் செய்யக்கூடாதா என்ன? தேவையில்லாம பிரச்சனை கலப்பதம். போமா. நல்லா வளர்த்து வச்சிருக்காங்கடி உன் வீட்டுல. பொய்யனை எப்படியெல்லாம் மயக்கணும், என்னென்ன பேசி மயக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காளுங்க. எம்மா, இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட சை என்னதான் கன்றாவியோ, பார்த்தாலே வயிறுல இருந்து எல்லாம் பத்திக்கிட்டு எரியதான் செய்யுது. சரி அப்படியா? அப்படின்னா போயிட்டு முதல்ல குளிச்சுட்டு வா போ. என்னல பொண்டாட்டி சொன்னோனே அப்படியே சப்போர்ட்டுக்கு வராப்பல. சே, இந்த காலத்து பிள்ளைங்களை எப்படியெல்லாம் மயக்கணும், என்னென்ன மாதிரி வார்த்தைய பேசி மயக்கணும்னு அவங்க வீட்லயே சொல்லி கொடுத்துதான் அனுப்புவாளுங்க போல. பெத்தவளுக்கு ஒரு உரிமையே இல்லாம போயிட்டு ஒரு வார்த்தை சொல்ல முடியுதா இந்த வீட்டுல? எம்மா, கால்ல உளுந்துதான் கிடக்கும் அப்படியே போயிட்டு. ஒன்னும் போல போ, தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஊர் ஊரா திரி. யாரு வேண்டாம்னு சொன்னா? இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மானமும் போட்டோம் ஊருக்குள்ள. இப்ப எதுக்குமே இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நீ மயக்குறாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இல்ல. என்னமா உன் பிரச்சனை? அவ சேலை கட்டிட்டாங்க, கீழே மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கு, தடுக்கி தடுக்கி விழுற மாதிரி இருக்குன்னு சொன்னா. சரி இருமா, நான் பிடிச்சு விடுறேன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு? ஏன் உனக்கும் தங்கச்சி நான் செஞ்சதே இல்லையாமா? அப்பெல்லாம் உனக்கு எதுவுமே இதுவாகல, இப்ப மட்டும் உனக்கு வலிக்குதா, குத்துதா? இப்ப உன் பொண்டாட்டிக்கு செய்யறதுனால நான் என் மானம் வெக்கம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கேன். நான் என்னதான் அப்படி பண்ணிட்டேன் சொல்லு? உன் மானத்துக்கு எடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டேன்? இப்ப தெரியாதுல, போக போகதான் தெரியும். ஆமா, உன்னை காலு கடியில போட்டு எப்படி புழு பரல நசக்குவான்னு சொல்லிட்டு இப்போ காலுக்குள்ளேயே இருந்துகிட்டு கடை. எனக்கு என்ன வந்துச்சு? சீக்கிரம் வந்து தொலைங்க, எவ்வளவு நாளதான் ஆகுமோ. உன்னை யார் வர சொன்னாங்க? முதல்ல எங்களுக்கு வந்துட்டு தெரியும் போ. நான் உன்னை வந்து கூப்பிடலப்பா. இந்த மகாராணியை வந்து தாங்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்லை. கீழே வந்து இந்த மகாராணி சொந்தக்காரங்களா இருக்காங்களா, அவங்க வந்து நிக்கிறாங்க, அதனாலதான் சொல்லலான்னு வந்தேன். அவங்களை தயவு செஞ்சு மேல வர சொல்லிட்டு நீ கீழே போ, சரியா? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல. எப்ப பார்த்தாலும் உனக்கு சேவை செய்யறதே எனக்கு வேலை. வந்தவங்க வர கட்டி போங்க, நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு போமா வெளிய. ஓய் ஓய் லூசி, சொல்லுங்க. இங்க பாருடி, இங்க பாரு. சொல்லுங்க. கோவமா இருக்கியா? இல்ல, கோவமாலாம் இல்ல. சரிடி, அம்மா எப்பவுமே இப்படிதான் தெரியும்ல, அதுக்கு நீ கோவப்பட்டா என்ன பண்றது? நான் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசினேன். நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு சொல்லி அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? நான் உங்ககிட்ட சொல்ல தானே செஞ்சேன், வேண்டாம் விடுங்க நானே சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி. அப்படி இல்லன்னா ரேஷ்மா இங்க வரும்போது அவளாச்சும் சரி பண்ணி விட்டுருப்பா. இப்ப தேவையில்லாம பாருங்க, என் வீட்டுல சொல்லி கொடுத்தாங்களா உன்னை நான் மயக்கியா வச்சிருக்கேன்? ஆமா, மயக்கிதான் வச்சிருக்க. ஆமாடி, என் மந்திர காரியில நீ அதான் நீ என்ன சொன்னாலும் செய்யணும்னு தோணுது எனக்கு. அப்படின்னா மயக்கி வச்சிருக்கேன்னு அர்த்தம். அமைதியா போயிருங்க, ரொமான்ஸ் வேற இப்ப ரொம்ப முக்கியம். நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன்னு சொல்லிட்டேன். என் செல்லம் இல்ல, என் வெள்ளம் இல்ல, என் தங்கம் இல்ல. இல்லவே இல்ல, போங்க. சாரிடி, போங்கன்னு சொன்னேன். போக மாட்டேன். நான் மறுபடியும் உட்காந்து சரி பண்ணுவேன். விடுங்கன்னு சொன்னேன். தேவையில்லாம அடிபடுவீங்க, விடுங்க. ஆஹா, நான் உட்காந்து சரி பண்ணாதான் செய்வேன். யார் சொன்னாலும் பரவாயில்ல, யார் பார்த்தாலும் பரவாயில்ல. ஏங்க என்னங்க ஏங்க எந்தீங்க இந்த மாதிரி எதையாச்சும் பண்ணி நீங்க தான் என்ன ஏமாத்துறீங்க? ஆமா, உங்க அம்மா என்னன்னா நான் உன்னை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு போறாங்க. சரிடி, அதையே சொல்லாத. சரி போதும், எந்தீங்க. மறுபடியும் வந்தாங்கன்னா அதுக்கும் திட்டு நான் தான் வாங்கணும். போயிட்டு கிளம்புற வேலையை பாருங்க. சரி சரி, கடைசியா கீழே மட்டும் பாரு எப்படி புஃப்னு நிக்குது. டக்குன்னு கால்கில் தடிக்கிட்டுனா என்ன பண்றது? என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா எனக்கு தானே வலிக்கும். ஆமா ஆமா, ரொம்ப தான். என்ன மைனி, பசங்க யாரும் வரல, நீங்க தான் வரீங்க, என்னாச்சு? ஒன்னும் ஆகல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் அப்படியே திருவிழாக்கு வந்துக்கிறேன். நீங்க உள்ள போயிட்டு இருந்து அவங்கள கூட்டிக்கிட்டு போங்க, சரியா? சரி மைனி. எம்மாடி, நாங்க இங்க நின்னுகிட்டு இருக்கோம், சரியா? நீங்க 3 பேரும் உள்ள போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வரீங்களா? சரிங்கய்யா, பெரிய மனுஷா, நீங்க போய் கூட்டிட்டு வரீங்களா? அப்போ சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி. ஐயோ, இவனுங்க என்ன இப்படி பொண்டாட்டிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? பிரியா, முத்துமாரி, ஏற்கனவே நேரமாச்சுமா, கிளம்புவோம், வாங்கம்மா. அக்கா நீங்க வெளியே உட்காந்துக்கிட்டு இருங்க, இதோ 2 நிமிஷம் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். அதான் சொல்லிட்டாங்கல்ல, சரி வாங்க, நம்ம கீழே வெயிட் பண்ணுவோம். சரி. ஏன் மது இப்பெல்லாம் பண்ற? தயவு செஞ்சு கையிடு மது. நான் அவ்வளவு லவ் பண்றோம் மது, ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் மது இப்படி நடுவுல 2 பேர் வாழ்க்கையை அழிக்கிற? தயவு செஞ்சு கையிடு மது. ஜஸ்ட் உங்ககிட்ட பேசுறது எல்லாமே ஒரு விளையாட்டுக்கு தான். இங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் நான் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன்னு உனக்கும் தெரியும். ஏன் மது அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இல்ல சார், நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது.
ப்ளீஸ் சார் என்னை ஏத்துக்கோங்க. ப்ளீஸ் ஷாலினி அக்கா, நீங்க விளங்கிடுங்க. ஆதி சார் நீங்க இருக்கிறதுனாலதான் அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. இல்லன்னா அவரு என்ன லவ் மேரேஜ் பண்ணிப்பாரு. ப்ளீஸ்க்கா. ஐயோ, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நானும் அவளை லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்திருக்கோம். நீ என்ன இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? கையெடு மது, ப்ளீஸ் தள்ளிட்டோ. ஏன் இப்படி நடிக்கிற? இப்பதான் தெரியுது உன்னை பத்தி எல்லா விஷயமும். எவ்வளவு கேவலமான இருந்திருக்க நீ. எல்லார்கிட்ட இப்படிதான் பேசி ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்க, அப்படித்தானே? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்குதோ எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் எனக்கு ஏமாத்தின? நான் உண்மைதானே லவ் பண்ணேன். ஏன் நீ ஏமாத்தின? இங்க பாருடி, அழுகாத. நீ அழுத எனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்ல. ஏன் அப்படி அழுகுற? ப்ளீஸ் என் செல்லோம்ல, அழுகாத. அவ என்னமோ வளரிட்டு இருக்கா. சத்தியமா சொல்றேன், நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன். உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இவகிட்ட பேசுனதெல்லாம் அவ சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கா. என்ன நம்பு ஷாலினி, நான் அவளை லவ்லாம் பண்ணல ஷாலினி. எதை வச்சு நம்ப சொல்றேன்னு? நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாவே இருக்காது, அது பெரிய வினையா வந்து முடியும்னு. நான் சொல்றது எதையுமே கேட்காம எந்த தூரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா நீ? இப்ப அவ என்னன்னா லவ் பண்றேன்னு இருக்கா. நான் இருக்கிறத உங்க 2 பேருக்கு இடைஞ்சல்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு புரியல அது எதுதான் உண்மை? சத்தியமா சொல்றேன், உன் மேல சத்தியமா நான் சொல்றதுதான் உண்மை. என்ன நம்புடி. கையோட ஆதி, இதுக்கு மேல உன்னை நம்புறதுல போதும். ஒரு வாட்டி உன்னை நம்பி நான் ஏமாந்ததான் மிச்சமா இருக்கு. ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? உனக்கு நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு ஷாலினி, நான் உன்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை மட்டும் தான் நான் லவ் பண்ணிருக்கேன். மத்தவங்க கிட்ட எப்படி பேசி பழகணும்னோ அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன். போதும், நிறுத்து ஆதி, கையேட ஆதி. ஷாலினி, இதுக்கு மேல என்கிட்ட நீ ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம் ப்ளீஸ். இது முடிஞ்சதாவே இருக்கட்டும். இனிமே நான் உன் லைஃப்ல வரமாட்டேன். உனக்கு என்ன தேவையோ நீ என்ன வேணா பண்ணிக்கலாம், யார் கூட வேணா சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் லைஃப்ல நீ வராத, உன் லைஃப்ல நான் வரமாட்டேன். இதை சொல்லி எனக்கு அழுத்து போச்சு. ஏன் இப்படி பண்ற? எல்லா விஷயத்திலயும் விளையாட்டு தானே, ஒரு விஷயத்துல கூட சீரியஸ்னஸ் இல்ல உனக்கு. என் வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிட்டல. போதும், இதுக்கு மேல முடியாது. உன் கூட சேர்ந்து வாழ என்னால முடியாது. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடி. அவ சொல்றதெல்லாம் போய். எது போய்? என் கண்ணால பார்த்தேன். 2 பேரும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. அவன் முத்தம் கொடுக்குறா அப்படின்னா நீ நின்னுகிட்டு பாத்துக்கிட்டு தான் இருப்பியா? சரி, அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடி. என்ன பேச்சு அது? இது எனக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நீ இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பியா? அப்பமும் நான் இல்ல அது பொய்ன்னு சொல்லி நீ நம்பி இருப்பியா? என் கூட வாழலன்னு சொல்லி நீ வாழ்ந்திருப்பியா? சொல்லு ஷாலினி, ஏன்டி இந்த மாதிரிலாம் பேசுற? ஜெய்வு செஞ்சு என்கிட்ட பேசாத. போதும், இதுக்கு மேல உன் கூட வாழ எனக்கு விருப்பமும் இல்ல, உன்னை பார்க்கவும் எனக்கு விருப்பம் இல்ல. ப்ளீஸ் என் வாழ்க்கையில இருந்து விலகிடு. ஷாலினி. ஆதி சார். ஐயோ கடவுளே, மது எங்க இருந்து மது எனக்குன்னே பிரச்சனை கிளப்பிக்கிட்டு வருவீங்களா? உனக்கு சொன்னா புரியாதா? நான் ரீனா சிஸ்டர் கிட்ட இப்படிதான் ஜாலியா ஜோவியெல்லாம் பேசதான் செய்வேன், சரியா? உன்கிட்ட மட்டும் பேசல, நான் ஒத்துக்கிறேன், தப்புதான். இந்த மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணது என்னுடைய பெரிய தப்புதான். எல்லாரும் சொன்னப்பவே கேட்டுக்கணும். யார் எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வச்சிருக்கணும். எல்லாரும் நம்ம கூட ஒர்க் பண்றவங்க தானே, நம்மளோட கூட இருக்கிறவங்க தானே, நம்ம ஃப்ரெண்டு தானே நினைச்சு உங்ககிட்ட எல்லாம் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து பழகுனது என்னுடைய தப்புதான். தயவு செஞ்சு மன்னிச்சிரு மது. இதுக்கு மேல உங்ககிட்ட எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நானும் ஷாலினியும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் மது, பிரச்சனை பண்ணாத, விடு மது. சார், நீங்க என்கிட்ட எப்படி வேணா பழகிருக்கலாம். ஆனா நான் உங்ககிட்ட நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட பழகினேன் சார். நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ப்ளீஸ் சார். மது, உனக்கு புரியுதா இல்லையா? விடு மது. ஷாலினி நில்லு. சார் சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றதை கேளுங்க சார். நீங்க எல்லாம் என்னால வாழ முடியாது சார். ப்ளீஸ் சார். ஐயோ மது, உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா மது? இதுக்கு மேல உனக்கு என்ன சொல்லி விளங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு வழிய விடு மது. நான் போய் ஷாலியை கன்வின்ஸ் பண்ணணும். அவளையும் நான் இப்பதான் கன்வின்ஸ் பண்ணி ஏதோ ஓகே பண்ணிருக்கேன். நீ என்ன பாதியில வந்து மொத்தத்தையும் எடுத்து விட்டுட்ட? ஏன் மது இப்படி பண்ற? ஜஸ்ட் நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டா மட்டும் தான் பழகினேன். நீ அதை புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காம இருக்கிறதும் உன்னோட விருப்பம். அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. தயவு செஞ்சு வழிய விடு. இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. சார், நீங்க எப்படி வேணா என்கிட்ட பழகிருக்கலாம், ஆனா நான் உங்களை லவ் தான் பண்ணேன் சார். ப்ளீஸ் சார், என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க சார். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. ஷோ கடவுளே, கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் அதையே சொல்லாத மது. ப்ளீஸ் மது, வழிய விடு சார். ப்ளீஸ் சார், வழிய விடு மது. சார் நீங்க எங்க போனாலும் நானும் உங்க கூடயே வருவேன். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, இங்க வாங்க.